ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து நம்ம மல்லி அம்மாவை வில்லி அம்மா விரட்டுனா எப்படிங்க? கண்டிப்பாக வந்து விரட்ட முடியாது. ஸோ அதுக்கான செக் பாயிண்ட் தான் இவர் வைக்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ மல்லியை வந்து விரட்டணும்னு சொல்லிட்டு இப்போ இல்லை நேற்று இல்லை ரொம்ப நாளாகவே வந்து இந்த ராஜி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மல்லியை மட்டுமா விரட்டணும், விஜயும் சேர்த்தில விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அடித்தளம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கு. மெயினா வெண்பா குட்டி காணாததுனால. ஸோ இதுவே வந்து மல்லி காரணம் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு வந்து சும்மாவா வந்து சாதாவாவே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடுவாங்க. கொலுசு கட்டி விட்டா எப்படிங்க இருக்கும்? ஸோ அந்த மாதிரி சலங்க கட்டி விட்ட மாதிரி ரொம்பவே ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ராஜி வந்து பாத்தீங்கன்னா மல்லியை துரத்துறதுக்கு நிறைய பிளான் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கதிரேஷனையும் உசுப்பேத்தி விட்டு கதிரேஷன் வந்து அவருக்கு வேண்டியபடி எல்லாமே வந்து பேசிட்டு இருக்காரு. போன எபிசோட பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தீராத சோகமா தான் மல்லி மனசுல வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜய்க்கு இந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட விஜய் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காரு. ஸோ அதுக்கு சரி அவர் தான் அப்படி இருக்காரு, நம்ம எதுக்கு சொல்லாம இருக்கணும்னு அவரோட ஃப்ரெண்டு குணா வந்து மல்லிக்கு கால் பண்ணி மல்லியும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஸோ விஜய் வந்து நைட் எல்லாம் தூங்கணும்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸோ மார்னிங் வரதா சொல்லிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் மல்லி தான் நைட் எல்லாம் இருந்து பாத்துக்கிறாங்க. திடீர்னு அவருக்கு மார்னிங் வந்துட்டு அவங்களுக்கு நினைவு வருது. அப்ப கூட அதுக்கு முன்னாடி மல்லிகை பத்தி தான் அவர் வந்து பேசிட்டு இருப்பாரு. மல்லி மனசளவுல எந்த விஷயத்தையும் நீங்க என்கிட்ட மறைக்கவே மாட்டீங்க, அப்படி தாங்குன்னு தாங்குவீங்க. குழந்தைன்னா கூட சாதாரணவே வந்து அப்படி கொஞ்சிட்டு இருப்பீங்க. இப்ப வயிற்றுல குழந்தை இருக்கு, நீங்க தொட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டு இருக்க டயத்துல அவர் கை எடுத்து அவங்க வயிற்றுல வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு மனசளவுல புலம்புனாலும் அவங்க விஜய் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருது. அதுவும் வந்து அவருக்கு அறியாம வருது. அவர் மனசுல இருக்கதா வெளியில வருது. ஐ லவ் யூ மல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஐ லவ் யூ டு விஜய்ன்னு சொல்லிட்டு மல்லியும் சொல்றாங்க. பட் ஆனா ரியலா அப்படி கிடையாது. அவர் முழிச்சிட்டாரு அப்படின்னா பயங்கரமா டென்ஷன் ஆகிதான் பாப்பாரு மல்லிய அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதுவும் தெரியவும் வந்துருது. ஏன்னா மல்லியை பிடிச்சி செம்மையா திட்டுறாரு விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. விடிய காலையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சுயநலவு வந்துருது. அதுக்கப்புறம் மல்லிய பார்த்தோடனே நீ இங்கிருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அங்கிருந்து பெட்டை விட்டு எந்திரிக்க ட்ரை பண்றாரு. மல்லி தாங்கி பிடிச்சோடனே பயங்கரமா மல்லிய பிடிச்சி திட்டுறாரு. ஸோ மனசளவுல மல்லிக்கும் தெரியும் விஜய் வந்து அவங்கள லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஒரே காரணம் என்னன்னா வெண்பா குட்டி வந்துட்டா இது எல்லாமே சால்வ் ஆயிடும். அதுக்கு முன்னாடியே வந்து மல்லிய விரட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ராஜி. ஸோ இதையே காரணமா காமிச்சு கதிரேஷனை வர வச்சு மல்லியை வீட்டு விட்டு போ அப்படிங்கிற மாதிரி விரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டயத்துல விஜயோட வார்த்தை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய எதிர்பார்ப்புகள் நடந்திருக்கு. ஏன்னா வந்து அவங்க போட்டு உடைச்சிட்டாங்க. ராஜி வந்து பாத்தீங்கன்னா மல்லி கன்சீவா இருக்கா. ஸோ அதனாலதான் வந்து வெண்பாவை தொலைச்சியும் இன்னி பெருசா கேர் எடுக்காம பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவளோட வயிற்றுல வளர்ற குழந்தை தானே அவளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ வெண்பா வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல வளர்க்கல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க விஜய். ஆனா வந்துட்டு அவருக்கு எல்லாமே தெரியும், யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு கூட தெரியாம இருக்குமா. ஸோ இவங்க சொத்துக்காக இப்ப வரைக்குமே இந்த ராஜி அவங்க வீட்டு விட்டு போகாம உட்கார்ந்துட்டு இருக்கிறது கூட தெரியும். ஆனா இவங்க போய் மல்லியை விரட்டுறாங்கிற ஒரு இது கண்டிப்பா விஜய்க்கு இருக்கும். கண்டிப்பா விஜய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதல் வீட்டு விட்டு போங்க, அதுக்கப்புறம் நீங்க மல்லியை விரட்டுவீங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அலையா விருந்தாளியா தான் இப்ப ராஜி இங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள அது ஒரு சின்ன விரிசல் வருதுன்னா அது பெருசா ஊதுனா அது விஜய் எப்படி பொறுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா ராஜிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பா வரும். நீ கண்டிப்பா வீட்டு விட்டு கிளம்பிதான் ஆகணும். இதுக்கப்புறம் நான் வச்சுட்டு இருக்க மாட்டேன். என்ன ஒரு சின்ன சூழ்நிலைய வந்து யூஸ் பண்ணிட்டு அவளை துரத்த பாக்குறியா, அவனாலதான் நீ இந்த வீட்டுல இருக்க, நீ முதல் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ரெண்டுமே குழந்தைங்க தான். வெண்பா குட்டி என்னோட குழந்தை தான். அவ வயிற்றுல குழந்தை பிறக்க போறது என்னோட குழந்தை தான். நான் அவளை பாத்துக்கிறது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. மல்லிக்கு அங்க உச்சி குளிந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.